360 செய்திகள். பரந்தூர் விமான நிலைய திட்டத்தை கைவிட்டதற்கு முதலமைச்சர் விஜயை விவசாயிகள் நேரில் சந்தித்து நன்றி தெரிவித்த காட்சிதான் இது. காஞ்சிபுரம் மாவட்டம் பரந்தூரில் விமான நிலையம் அமைக்கக்கூடிய திட்டத்தை கைவிடுவதாக முதலமைச்சர் விஜய் சட்டப்பேரவையில் அறிவித்தார். இந்நிலையில் சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் விஜயை சந்தித்து பரந்தூர் விவசாயிகள் நன்றி தெரிவித்தனர். பிறகு நியூஸ் 18 தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்த பரந்தூர் விமான நிலைய எதிர்ப்பு போராட்ட குழு தலைவர் சுப்பிரமணி தங்கள் போராட்டத்திற்கு வெற்றி கிடைத்ததாக கூறினார். அங்க பரந்தூர் விமான திட்டம் வந்தா இப்படி வந்துடும் அப்படி வந்தோம், பொருளாதாரம் மேல ஓடிடும். அது இல்லைன்னா தமிழகத்தில் இருக்கிற மொத்த ஜனங்களும் மடிச்சிடுவாங்க, சாப்பிட மாட்டாங்க, வறுமையில போயிடுவாங்க, அப்படியே ரொம்ப கஷ்டப்படுவாங்கன்ற மாதிரி ஒரு மாய திராவிட முன்னேற்ற கழக அரசு கற்பித்தது. ஆனால் அது உடைக்கப்பட்டது. எப்படி விவசாயத்தை பாதிக்கலையோ அது மாதிரி தொழில்துறைக்காக விவசாயத்தை பாதிக்காத இடத்துல அதுக்காக உருவாக்கப்படும் ஆய்வுக்கு இருக்கு, பரிசீலனை இருக்கு. நிச்சயமா ஒரு விமான திட்டத்தை அவருக்கு அமைப்பார். ஆனா விவசாயம் பாதிக்காத இடத்துல அமைப்பார். பரந்தூர் விமான நிலையம் விவகாரத்தில் திமுக தவறான தகவல்களை மக்கள் மனதில் கொண்டு சென்றதாகவும் அந்த பகுதி விவசாயிகள் குற்றம் சாட்டினர். பரந்தூர் விமான நிலையம் அமைக்க கையகப்படுத்திய நிலங்களில் மக்கள் பாதிக்காத வகையில் மாற்றுத் தொழில் தொடங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சட்டப்பேரவையில் தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா உறுதியளித்துள்ளார். இப்ப நீங்க சொல்றீங்க நாங்க இன்னொரு இடத்தை பார்க்க போறோம். பார்க்க போற இடத்துல இதே சூழ்நிலைகள் வரும், இதே இடத்துல வரும். விவசாய நிலங்கள் இப்ப நீங்க எப்படி இருந்தாலும் நிலங்களுக்கு போவீங்க, அங்க போகும்போது இதே இவாலுவேஷன் நீங்க பண்ண வேண்டியிருக்கும். ப்ராக்ரஸ் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் இந்த திட்டத்தை கைவிடுவது என்பது தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்த பொருளாதார வளர்ச்சிக்கும் அது நிச்சயமாக எதிரானதாக இருக்கும். அங்க பரந்தூர் விமான நிலையத்திற்கு அவர் பதிலளித்தது 48% நிலம் கையகப்படுத்திருக்கிறாங்க. அதில் 1702 ஏக்கர் நிலம் கையகப்படுத்தப்பட்டதாக அதற்குண்டான இழப்பீட்டு தொகை விவசாயிடத்தை கொடுத்தாச்சு. இப்போ 1702 ஏக்கரை விவசாயி கொடுப்பீங்களா, இல்லது வேறு திட்டத்துக்கு பயன்படுத்துவீங்களா, இல்லது விவசாயத்திலிருந்து அந்த தொகையை பெறுவீங்களா? அதற்கான மாற்று திட்டங்களை கண்டிப்பாக உருவாக்கப்படும். கையகப்படுத்த நிலம் குறித்து கண்டிப்பாக முதல்ல ஆலோசித்து என்ன முடிவோ பின்னாடி எடுக்கப்படும். மாற்று தொழில் திட்டங்கள் மக்களை பாதிக்காதவாறு கையகப்படுத்தப்பட்ட நிலங்களில் செயல்படுத்தப்படும். இதன் மூலம் தொழில் வளர்ச்சி மற்றும் வேலைவாய்ப்பு, பொருளாதார வளர்ச்சி இப்பகுதியில் ஏற்படும். சட்டமன்றத்தில் பரந்தூர் விமான நிலையம் தொடர்பாக அமைச்சர் நிர்மல்குமார் மற்றும் முன்னாள் அமைச்சர் தங்கம் தென்னரசு இடையே கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டது. இதுல இப்ப அதிகமாக கவலைப்பட்டு இங்க கதறுபவர்கள் அனைவரும் பாத்தீங்கன்னா ஒன்னு ஜி ஸ்கோர் மாப்பிளைக்காக இருக்கட்டும், இல்லன்னா அதுல கருப்பு பணத்தை கொண்டு போய் முதலீடு செய்தவர்களாக இருக்கட்டும், வேற யாருக்காகவும் இருக்காது. கண்டிப்பாக விவசாயிகளை மட்டும்தான் கணக்கில் வைத்துக் கொண்டு இது செய்யப்பட்டிருக்குது, வேற யாருக்காகவும் இல்லை. இது ஒண்ணு பிடி பீரியட் இல்ல, எல்லாருக்கும் எந்திரிச்சு உட்கார அளவுக்கு ஜி ஸ்கொயர் மாப்பிள்ளைன்னு சொன்னா என்ன தவறு இருக்கு? ஜி ஸ்கொயர் மாப்பிள்ளைன்னு ஊரே சொல்லுச்சு, என்ன தவறு இருக்கு? சட்டத்துறை அமைச்சர் இந்த அளவிலே தன்னுடைய பதிலை விவாதத்தை கொண்டு போக விரும்புவார் என்றால் ஐ கேன் ஆல்சோ பே யூ இன் த சேம் கரன்சி. ஜி ஸ்கொயர் மாப்பிள்ளை என்று நீங்கள் சொல்வீர் என்று சொன்னால் வேறு எந்த லாட்டரி மறுமனுக்காக புது விமான நிலையத்தை நீங்கள் கொண்டு போவீர்கள் என்று நான் கேட்க முடியுமா? நான் கேட்கவா? 23/8/2010 முன்பாக நியமிக்கப்பட்ட ஆசிரியர்களுக்கு ஆசிரியர் தகுதி தேர்வில் இருந்து விலக்களிக்கும் வகையில் தேவையான சட்டப்பூர்வ ஏற்பாடுகளை ஒன்றிய அரசு மேற்கொண்டு தேசிய ஆசிரியர் கல்விக் குழுமம் NCTE வழியாக இது தொடர்பான தெளிவான மற்றும் ஒருமித்த அதிகாரப்பூர்வ அறிவுறுத்தல் சுற்றறிக்கையை உடனடியாக வெளியிட வேண்டும். 2010ஆம் ஆண்டு ஜூன் 23ஆம் தேதிக்கு முன்பு பணியில் சேர்ந்த ஆசிரியர்களுக்கு தகுதி தேர்விலிருந்து விலக்கு கோரி சட்டப்பேரவையில் அரசினர் தனி தீர்மானத்தை கொண்டு வந்து பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் தெரிவித்த கருத்துக்களே இவை. அரசினர் தனி தீர்மானத்திற்கு திமுக, அதிமுக உள்ளிட்ட கட்சிகள் ஆதரவு தெரிவித்தன. இருக்கிற சூழ்நிலை என்னன்னா புதிய சட்டத்தை ஏற்றினாதான் இதை தடுத்து நிறுத்த முடியும். ஆக இப்படி ஒன்றிய அரசாங்கத்தில் இந்த அரசு வலியுறுத்தி புதிய சட்டங்களை நிறைவேற்றுகிற பொழுது ஆசிரியர்களுக்காக திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக இருக்கிற நாடாளுமன்ற உறுப்பினர் அந்த சட்டம் ஏற்றுவதற்கு உறுதுணையாக இருப்பார். மத்திய அரசிற்கு உரிய அழுத்தம் தந்து ஆசிரியர்களுடைய பணி பாதிக்காத வகையில் இந்த அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். அதைத் தொடர்ந்து அரசினர் தனி தீர்மானம் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டதாக சபாநாயகர் அறிவித்தார். ஏற்போர் ஆம் என்க, மறுப்போர் இல்லை என்க. மறுப்போரே இல்லை என்று கருதுகிறேன். மறுப்போரே இல்லை. தீர்மானம் ஒருமனதாக நிறைவேறியது. தங்களது கோரிக்கைகளை நிறைவேற்றும் வரை போராட்டம் தொடரும் என்று சென்னையில் தூய்மை பணியாளர்கள் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளனர்.
பணி நிரந்தரம், ஊதிய உயர்வு உள்ளிட்ட 9 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி 6வது நாளாக நேற்றும் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் திடீரென மாநகராட்சி அலுவலகத்திற்குள் நுழைந்தனர். பின்னர் காவல்துறையினர் அனைவரையும் வெளியேற்றியதும் ரிப்பன் மாளிகை நுழைவு வாயில் முன்பு அமர்ந்து முழக்கமிட்டனர். அவர்களுடன் தமிழ்நாடு பாடநூல் கழக தலைவர் லொயலா மணி பேச்சுவார்த்தை நடத்தினார். அப்போது அவர்களை சந்திக்க முதலமைச்சர் தயாராக இருப்பதாக கூறிய அவர் போராட்டத்தை கைவிடுமாறு கேட்டுக் கொண்டார். எல்லாருமே என்னுடைய சகோதரிகள், என்னுடைய அம்மாமா, என்னுடைய அக்கா. அதனால என் வீட்டு பிரச்சனை என்னுடைய தாய் உள்ளத்தோடு பேசுவதற்காக வந்திருக்கிறேன். தைரியமா இருங்க, என்று உங்களுக்கு பக்கபலமாக இருக்கும், இந்த அரசு பக்கபலமாக இருக்கும். ஆனால் இரவு மட்டும் போராட்டத்தை கைவிட்டு செல்வதாக கூறிய தூய்மை பணியாளர்கள் மீண்டும் 7வது நாளாக இன்றும் தங்களது போராட்டத்தை தொடருவோம் என தெரிவித்துள்ளனர். மேலும் அரசின் முடிவை பொறுத்து அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் கூறியுள்ளனர். ஸ்ரீவில்லிபுத்தூர் பால்கோவாவின் விலையை தொடர்ந்து கோவில்பட்டி கடலை மிட்டாயின் விலையும் உயர்ந்துள்ளது. மூலப்பொருட்களின் விலையேற்றத்தால் கோவில்பட்டியில் கடலை மிட்டாய் விலையை 25 விழுக்காடு அதிகரிப்பதாக உற்பத்தியாளர்கள் தெரிவித்துள்ளனர். சில ஆண்டுகளுக்கு முன்பு புவிசார் குறியீடு பெற்ற கோவில்பட்டி கடலை மிட்டாய்க்கு சர்வதேச அளவில் தனி இடம் உண்டு. கோவில்பட்டியில் உள்ள சுமார் 120 கடலை மிட்டாய் உற்பத்தியகத்தில் 3000 பேர் பணியாற்றி வருகிறார்கள். இந்நிலையில் வெல்லம், கடலை பருப்பு, ஏலக்காய் உள்ளிட்ட மூலப்பொருட்களின் விலையேற்றம் காரணமாக கடலை மிட்டாய் 1 கிலோ 220 ரூபாயில் இருந்து 270 அதிகரிப்பதாக உற்பத்தியாளர்கள் தெரிவித்துள்ளனர். கடலை மிட்டாய் விலையானது ஏற்கனவே விற்கப்பட்ட விலையிலிருந்து ஒரு 25% அதிகப்படியாக விற்கப்படும். ஏனென்றால் அதிக அளவு எங்களுக்கான கடலை பருப்பான விலையும் மண்டவெல்லத்தின் விலையும் அதிகரித்துள்ளது. குறிப்பாக ஏலக்காய் விலையும் அதிகரித்துள்ளது. எங்களுடைய பெட்ரோலிய பொருட்களான கவர் மற்றும் இங்க் இதோட விலைகளும் அதிகரித்துள்ளதால் இந்த விலையேற்றம் தடுக்க முடியாத ஒன்றாக உள்ளது. கோவில்பட்டி கடலை மிட்டாயை தமிழ்நாடு அரசு சத்துணவு திட்டத்தில் சேர்க்க வேண்டும் என்றும் வந்தே பாரத் ரயில்களில் விற்பனைக்கு மத்திய அரசு அனுமதி வழங்க வேண்டும் என்றும் உற்பத்தியாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சென்னை கோயம்பேட்டில் வெங்காயம் மற்றும் மளிகைப் பொருட்களின் விலை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. கோயம்பேடு காய்கறி சந்தைக்கு மகாராஷ்டிரா வெங்காயத்தின் வரத்து பாதியாக குறைந்துள்ளது. இதனால் 1 கிலோ சின்ன வெங்காயம் 70 ரூபாய்க்கும், பெரிய வெங்காயம் கிலோ 60 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. வரத்து தொடர்ந்து குறைந்து வருவதால் இன்னும் 1 வார காலத்திற்கு வெங்காயத்தின் விலை ஏறுமுகமாக இருக்கும் என்று வியாபாரிகள் கணித்துள்ளனர். கர்நாடகா சீசன் இல்லாத காரணத்தில் மகாராஷ்டிராவிலேருந்து கொண்டு வராங்க. மகாராஷ்டிராவில் இப்போ இந்த மாதம் எப்பவுமே ஏற்கனவே விளைச்சல் பண்ணதை ஸ்டோரேஜ் பண்ணியிருப்பாங்க. அந்த வெங்காயம் தான் இப்போ வரக்கூடியவர்களுக்கு வந்துருக்கு. நமக்கு ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா 60லேருந்து 70 வண்டி வரணும். இப்போ பார்த்தீங்கன்னா 30லேருந்து 35 வண்டி தான் வருது. அதாவது ஒரு நாளைக்கு 1400 டன் வெங்காயம் வரும். இப்போ 700லேருந்து 800 டன் தான் வருது. இது வரத்துக்கு ஒருவேளை இந்த விலைவாசி ஏறுது. இதேபோன்று சென்னை கோயம்பேடு உணவு தானிய மொத்த விற்பனை அங்காடியில் மளிகைப் பொருட்களின் விலையும் அதிகரித்துள்ளது. அதிகபட்சமாக பாதாம் விலை கிலோவிற்கு 200 ரூபாயும், கிராம்பு விலை 40 ரூபாயும் உயர்ந்துள்ளது. நாட்டுப்பூண்டு, சர்க்கரை உள்ளிட்டவற்றின் விலையும் கிலோவிற்கு 20 ரூபாய் அதிகரித்துள்ளது. மிளகாய், துவரம்பருப்பு, உளுத்தம்பருப்பு உள்ளிட்டவற்றின் விலையும் கணிசமாக உயர்ந்துள்ளது. சென்னை தாம்பரம் அருகே சோமங்கலத்தில் வங்கியின் ஏடிஎம் மிஷினை வெல்டிங் மிஷினால் உடைத்து மர்ம கும்பல் 9 லட்சம் ரூபாய் பணத்தை திருடிச் சென்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சோமங்கலத்தில் இருந்து புதுப்பேர் குன்றத்தூர் செல்லும் பிரதான சாலையில் ஐசிஐசிஐ வங்கிக்கு சொந்தமான ஏடிஎம் மையம் செயல்பட்டு வருகிறது. இந்த நிலையில் நேற்று அதிகாலை சுமார் 2:30 மணி அளவில் ஏடிஎம் மையத்திற்குள் புகுந்த மர்ம நபர்கள் இயந்திரத்தை வெல்டிங் மிஷின் மூலம் உடைத்து பணத்தை திருடிச் சென்றனர். இயந்திரம் உடைக்கப்பட்டதால் ஏடிஎம்மில் இருந்து அலாரம் அடித்து காவல் நிலையத்திற்கு எச்சரிக்கை சிக்னல் சென்றது. தகவல் கிடைத்து சம்பவ இடத்திற்கு காவல்துறையினர் சென்று பார்த்தபொழுது பணம் திருடப்பட்டது தெரிய வந்தது. கண்காணிப்பு கேமரா காட்சிகளை ஆய்வு செய்த பொழுது முகத்தை முழுவதும் துணியால் மூடிக்கொண்டு வந்த நபர் கையில் வைத்திருந்த ஸ்ப்ரே பாட்டிலால் சிசிடிவி கேமரா மீது ஸ்ப்ரே அடித்து மறைத்துவிட்டு திருடிவிட்டு சென்றது தெரிய வந்தது. வங்கி அதிகாரியிடம் நடைபெற்ற விசாரணையில் ஏடிஎம்மில் சுமார் 10 லட்சம் ரூபாய் வரை பணம் நிரப்பப்பட்டதாகவும் சுமார் 9 லட்சம் ரூபாய் வரை காணாமல் போயிருக்கலாம் எனவும் தெரிய வந்துள்ளது. இதையடுத்து மர்ம நபர்களை தேடும் பணியில் காவல்துறையினர் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். வெளில போனாலும் என்ன போலீஸ் அடிச்சா இந்த பையன் அந்த பையன் இருந்தாலும் ரொம்ப கோவக்காரனா இருக்கான் அப்படி இப்படின்னு சொல்லி தான் வேலையை விட்டு நிப்பாட்டிட்டாங்க. ஏன்னா அவன் கல்யாணம் ஆகி குழந்தை இருக்கு. எனக்கு என் பாப்பா ஸ்கூல் படிக்கிறா.
தஞ்சாவூரில் காவலரை இப்படி தாக்கியது எதிர்பாராமல் நடைபெற்ற சம்பவம் என்று இளைஞர் ஆகாஷ் மன்னிப்பு கோரியுள்ளார். தஞ்சாவூரில் கடந்த 17ஆம் தேதி விசிக சார்பில் நடைபெற்ற போராட்டத்தின் போது அந்த வழியாக இருசக்கர வாகனத்தில் சென்ற இளைஞருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. அதனை கட்டுப்படுத்த சென்ற சிறப்பு SSI அப்துல் ரஹீம் இளைஞர் ஆகாஷை கன்னத்தில் அறைந்தார். பதிலுக்கு இளைஞர் ஆகாஷும் காவலரை தாக்கினார். இது தொடர்பாக கைது செய்யப்பட்டு பிணையில் விடுவிக்கப்பட்ட ஆகாஷ் தனக்கு வேலை பறிப்போனதாக குறிப்பிட்டுள்ளார். ரொம்ப வாக்குவாதம் வந்தப்போ போலீஸ்காரங்களும் சமாதானப்படுத்து, ஏன்னா கட்சிக்காரங்களையும் பேச முடியாதுல்ல, அவங்களும் பேசும்போது அவங்களால எதுவும் ஹேண்டில் பண்ண முடியல. அவங்களும் ஏதோ ஒரு சம்பவம் தப்பாக நடந்துருச்சு, அவங்களும் ஏதோ தவறாக பண்ணிட்டாங்க, நானும் ஏதோ தவறாக பண்ணிட்டேன். அந்த இதில் அவங்களும் மன்னிப்பு கேட்டாங்க, நானும் மன்னிப்பு கேட்டேன். செஷன்லேயே போய் பேசியாச்சு, சமாதானம் பேசியாச்சு. இந்த சம்பவத்திற்கு பிறகு மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளானதாகவும் இளைஞர் ஆகாஷ் தெரிவித்துள்ளார். இஸ்லாமியர்களை திமுக தவறாக சித்தரித்ததாக தாவேக சட்டமன்ற உறுப்பினர் மதார் பதூருதீன் கமுன் வைத்த குற்றச்சாட்டுக்கு திமுக உறுப்பினர்கள் கடும் ஆட்சேபம் தெரிவித்ததால் அவையில் கூச்சல் குழப்பம் நிலவியது. முஸ்லிம் தீவிரவாதி என்று 5 முறை பேசினவர்கள் இந்த திமுக காரர்கள் என்பதை இந்த இடத்தில் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். முஸ்லிம் தீவிரவாதிகள் என்று 5 முறை இங்கே கூறப்பட்டதாக நம்முடைய உறுப்பினர் சொன்னார். அப்படி எந்த ஒரு கருத்தும் இந்த அவையில் பதிவு செய்யப்படவில்லை. முதல் முறை உறுப்பினர் பேசினா அவர் கருத்துக்கு அவர் பொறுப்பேற்றுக்குவாரு. அதுக்கு ஆதாரம் இல்லைன்னா அவை குறிப்பில் நீக்கலாம், அதுக்கு என்னவோ பேசலாம். 5 முறை குறுக்கீடு செஞ்சுட்டு அவர் ஆதாரம் வச்சிருக்காரா இல்லையா, அது உண்மையா இல்லையாங்கிறத அவர் பேச அனுமதிங்க. அப்புறம் பொறுமையா கருத்தால் எதிர்கொள்ளுங்க. மாண்புமிகு மதுரை உறுப்பினர் பேசும்பொழுது தீவிரவாதிகள் திமுக சொன்னார் என்று வார்த்தையை மட்டும் பிடிச்சுக்கிறது பிளீஸ். அந்த வார்த்தைக்கு ஒரு ஆட்சேபனை தெரிவித்துமே தவிர அவர் பேசுவதில் நாங்கள் தலையிடவில்லை. தயவு செய்து என்றைக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் இஸ்லாம் மக்களுக்கு பாதுகாப்பாளன் என்பதை பதிவு செய்து அடுத்த கட்ட நடவடிக்கை போகுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நான் ஒரு சமுதாயத்தில் பிறந்திருக்கிறேன், ஒரு சமுதாயம் சார்ந்தவனா இருக்கிறேன். 1999 என்னை பார்த்து, என் சமுதாயத்தை பார்த்து இஸ்லாமிய மக்கள் எவ்வளவு பாதிக்கப்பட்டிருப்பாங்க. என் உணர்வை பேசுறேன். ஹஜ் புனித பயணத்துக்கு 6 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டது உங்களுக்கு தெரியும். அதை மத்திய அரசு ரத்து பண்ண போது நம்ம அப்ப சட்டமன்ற உறுப்பினர் அன்சாரி அவர்கள் ஜமாத் தலைவர்கள் வந்தாங்க. நானக்கூர் போய் அப்ப இருந்த முதலமைச்சர் எடப்பாடியாரை பார்த்து அந்த நேரத்தில் 6 கோடி நிதியும் கொடுத்து 10 கோடியாக உயர்த்தி கொடுத்தது அதிமுக அரசு. ஆகவே அதிமுக அரசு தான் சிறுபான்மையினருக்கு பாதுகாப்பாக அதிக திட்டங்கள் வழங்கியது அதிமுக அரசு. ஆளுநர் அர்லேக்கரை அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் சந்தித்து பேசினார். தாவேக ஆட்சியில் குதிரை பேரம் தொடருவதாக ஆளுநரை சந்தித்து அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். அதிமுக கூட்டணியில் அமமுக சார்பில் மன்னார்குடி தொகுதியில் போட்டியிட்டு வென்ற காமராஜ் தாவேக அரசுக்கு ஆதரவாக வாக்களித்தார். முன்னதாக அமமுக MLA காமராஜிடம் தாவேக குதிரை பேரம் பேசியதாக அக்கட்சியின் பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் ஆளுநரிடம் புகார் அளித்திருந்தார். மேலும் காவல் நிலையத்திலும் புகார் அளித்தார். இச்சூழலில் தமிழ்நாடு பொறுப்பாளுநர் அர்லேகரை டிடிவி தினகரன் ஆளுநர் மாளிகையில் சந்தித்து பேசினார். ஆசை வார்த்தை சொல்லி ஆட்சி அதிகாரத்தை காட்டி அவர்களை தங்கள் பக்கம் இழுக்கின்றவர்களுக்கும் ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்பதற்காக தூய சக்தி என்று சொல்லி நம்ம எல்லாம் ஏமாற்றிக் கொண்டிருப்பவர்களின் முகமூடியை கிழித்தெறிந்து உண்மை சொரூபத்தை காட்ட வேண்டும் என்பதற்காக கவர்னர் அவர்களிடம் கோரிக்கை வைத்திருக்கிறார். தாவேக ஆட்சி 100 நாட்களை கடந்த பிறகும் 10 MLAக்கள் வருவார்கள் என்று சொல்கிறார்கள் என்ற டிடிவி தினகரன் புகார் குறித்து ஆவண செய்வதாக ஆளுநர் தெரிவித்ததாகவும் கூறினார். டெல்லியில் H1N1 எனப்படும் பன்றிக் காய்ச்சல் பாதிப்பு அதிகரித்து வரும் நிலையில் முதலமைச்சர் ரேகா குப்தா அவசர ஆலோசனை கூட்டத்தை கூட்டினார். டெல்லியில் இதுவரை 2308 பேர் பன்றிக் காய்ச்சலால் பாதிக்கப்பட்டுள்ளதாக சுகாதாரத்துறை அமைச்சர் பங்கஜகுமார் சிங் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் நோய் தொற்று நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் மருத்துவமனைகளின் தயார் நிலை, படுக்கைகள், மருந்துகள் மற்றும் சிகிச்சை வசதிகள் குறித்து அதிகாரிகளுடன் முதலமைச்சர் ரேகா குப்தா அவசர ஆலோசனை மேற்கொண்டார். அதன் முடிவில் பொதுமக்கள் அச்சப்பட தேவையில்லை என்றும் போதுமான மருத்துவர்கள், மருத்துவ பணியாளர்கள் மற்றும் மருந்துகள் இருப்பதாகவும் அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இன்ஃபுளுயன்சா வைரஸ்களில் ஆண்டுதோறும் சிறிய அளவிலான மரபணு மாற்றங்கள் ஏற்பட்டு வருவதாகவும் இதன் காரணமாகவே தற்போது பலர் H1N1 தொற்றால் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சிலின் தலைமை இயக்குநர் ராஜு பஹல் தெரிவித்துள்ளார். காய்ச்சல், இருமல், தொண்டைவலி, தலைவலி, உடல்வலி, சோர்வு உள்ளிட்ட அறிகுறிகள் இருந்தால் தவறாமல் மருத்துவர்களை அணுகுமாறும் அறிவுறுத்தியுள்ளார்.
பீகாரில் அரசு பணியாளர் தேர்வில் நடைபெற்ற முறைகேடுகளை கண்டித்து பேரணியாக சென்ற தேர்வர்களுக்கும் காவலர்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. நடந்து முடிந்த 70வது பிபிஎஸ்சி தேர்வில் முறைகேடு மற்றும் வினாத்தாள் கசிந்ததாக கூறி தேர்வர்கள் பீகார் தலைநகர் பாட்னாவில் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக அவர்கள் காந்தி மைதானத்திலிருந்து முதலமைச்சர் இல்லம் நோக்கி பேரணியாக சென்றனர். அவர்களை காவலர்கள் தடுத்து நிறுத்த முயற்சித்த போதும் தடைகளை மீறி முன்னேறினர். அவர்கள் மீது தண்ணீரை பீச்சி அடித்தனர். இதனால் அங்கு பதற்றமான சூழல் ஏற்பட்டது. முதலமைச்சரை சந்தித்து தங்கள் கோரிக்கையை தெரிவிக்க விரும்புவதாக போராட்டக்காரர்கள் தெரிவித்தனர். இதனிடையே மாணவர்களின் குறைகளை கேட்டறிய மாதந்தோறும் மாணவர் உதவி முகாம் நடத்தப்படும் என்றும் மாணவர்கள் தங்கள் குறைகளை பதிவு செய்ய ஒரு இணைய பக்கம் உருவாக்கப்படும் என்றும் பீகார் அரசு தெரிவித்துள்ளது.